everyone, this is Latha. Welcome to Checkama channel. இங்கே பார்த்தீங்களா எங்களோட டெரஸ் கார்டன் இதுதான். எனக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த கார்டன் தான். மார்னிங் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்வேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செய்வேன். வாங்க இன்றைக்கி எந்தெந்த செடி என்னென்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது, இன்றைக்கி என்னென்ன காய் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல நம்ம பாவக்காய் செடியை பார்ப்போம். இங்கே பக்கத்தில் பாருங்கள், ஒரு பாவக்காய் செடி தானாக முளைஞ்சது தான் இது. இதில் எவ்வளோ காய் விட்டுருக்கு பாருங்கள். பறிக்கலாமா? இங்கே பாருங்கள், கீழாக ஒரு காய் தொங்கிட்டு இருக்கு. அடுத்தது பாருங்கள், இதுக்குள்ளார ஆனால் இது பிஞ்சாக இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த காய் வேணா பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, இதையே பறிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு 2 பாவக்காய் கிடச்சிருக்கு. ஒரு 3-4 பிஞ்சு இருக்குது. அதை அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் நாட்டு தக்காளி. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த வெடிப்பெல்லாம் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இது பழுத்த உடனே 2-3 நாளைக்கு மேலே தாங்காது. நம்ம இப்போ கடையில் வாங்குகிற நாட்டு தக்காளின்னு போடுறதெல்லாம் உண்மையான நாட்டு தக்காளியே கிடையாது. இதுதான் ஒரிஜினல். இதை நம்ம கத்திலெல்லாம் அறுக்க வேண்டியதில்லை, அப்படியே கையில் பிச்சு போட்டுடலாம். இது வந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த தக்காளியை அப்படியே நான் காப்பாற்றிட்டு வரேன். நல்ல பழமாக கடைசியாக 2-3 பழம் இருக்கும்போது அப்படியே இந்த மண்ணில் அப்படியே புழிஞ்சு விட்டுருவேன். மறுபடியும் அது நாற்று வரும். அப்படியே எடுத்து நான் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வைங்களேன். 2 வருஷமாக நாங்கள் நாட்டு தக்காளி கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பிஞ்சு காய் பார்த்திங்களா உள்ளார. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நாட்டு தக்காளி தான். ஒரு 10-15 செடி வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், எவ்வளோ தலை வந்திருக்கு பாருங்கள். காய்கறி செடிங்களுக்கு ஜீவாமிர்தம் கொடுங்க, அதை அடிச்சுக்கிறதுக்கு உரமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல காய் நல்லா பெருசாக இருக்கும், பூ நிறைய விடும். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ தக்காளின்னு பார்த்தீங்களா. ஒரு 2-3 வெண்டைக்காய் செடி இதில் வச்சுருந்தேன். எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய காயின்னு. இது எல்லாமே இந்த ஜீவாமிர்தத்தினுடைய எஃபெக்ட் தாங்க. பார்த்திங்களா எவ்வளோ பெரிய காயின்னு. ஸோ நம்ம வீட்டிலையே இந்த அளவுக்கு நீளமான காயை நம்மளால் வளர்க்க முடியும். பாருங்கள், இங்கே இருக்க கத்திரி செடியும் எவ்வளோ செலுன்னு வந்திருக்குன்னு. இதுலேயும் காய் பறிச்சிடலாம். அவரைக்காய் பறிச்சிடலாம். பாருங்கள், அவரைக்காய் வந்து ஒரு 7-8 தொட்டியில் வச்சுருக்கேன். இது வந்து 4வது டைம் நான் இந்த அவரைக்காய் பறிக்கிறது. எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து செடி அவரை பாருங்கள், இதிலெல்லாம் நிறைய பிஞ்சு விட்டு பூ விட்டுருக்கு. அப்படியே லைனாக அப்படியே காய்ச்சிருக்குங்க. இந்தா போதுங்க. ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கெல்லாம் தாராளமாக இந்த காய்கறிகளே போதும். ஆர்கானிக்காக நம்ம பறிக்கிறோம் பாருங்கள், எந்த மருந்துமே கிடையாது. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 செடியாவது வச்சு வளர்த்தி பாருங்களேன். அப்போ தான் அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் போது அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. இங்கே பாருங்கள், அவரைக்காய் பறிச்சாச்சு.
இப்போ நம்ம புளிச்சக்கீரை பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலைன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள் கீரை, புளிச்சக்கீரை. இதில் வந்து அவ்வளோ அயன் சத்து இருக்குங்க. நான் இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த கீரை எப்படி கடையிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் அந்த நம்ம சேனலில் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை உடம்புக்கு. பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் எத்தனை செடி வச்சுருக்கேன் பாருங்கள், 5 செடி தான் வச்சுருக்கேன். எவ்வளோ கீரை கிடைக்கிது பாருங்கள் நமக்கு. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த அளவுக்கு கிடைக்கட்டுமே, போதும். நீங்கள் எங்கே போய் தேடிக்கிட்டு புளிச்சக்கீரை வேணும்னு எங்கே போய் நீங்கள் தேடிட்டு அலைய போகிறீங்க? இது மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தேவைங்கும் போது நம்மளே 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம்ல. பாருங்கள் எவ்வளோ கீரைன்னு. இருங்க, நான் முழுவதும் பறிச்சுட்டு காமிக்கிறேன். நான் வந்து கசன்னு எல்லா உரத்தையும் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 உரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே என்னால் இந்த அளவுக்கு அறுவடை எடுக்க முடியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தைரியமாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கிடைக்கும். வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸு க்ரீன்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்லாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் எவ்வளோ ஹெல்த்திங்க, யோசிச்சு பாருங்கள். கீரையில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எடுத்தோடனே பெரிய செடி பெரிய கார்டன் போடணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காமல் சும்மா ஒரு 4 தொட்டி வாங்கி கீரை விதைங்களை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தானாக பிறக்கும். அப்போ நானே வேண்டான்னு சொன்னால் கூட நீங்கள் விட மாட்டீங்க. பாருங்கள், ஒரு தட்டுறப்போ நமக்கு புளிச்சக்கீரை கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த தொட்டியில் ஃபுல்லாக சிறுகீரை தான் இருக்குது, சரிங்களா? அதே போல் இந்த தொட்டியில் எல்லாமே கலந்த கீரை இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது 2 பறிச்சோம்னாவே, இது தவிர மணத்தக்காளி கீரையெல்லாம் இருக்குது வேறு தொட்டிங்களில். ஸோ இதையும் நம்ம இன்றைக்கி பறிச்சிடலாம். அதாவது நம்ம சிறுகீரையை பறிக்கும்போது இப்படி வேரோடெல்லாம் பறிக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த முக்கால்வாசி மட்டும் இப்படி நம்ம உடச்சி விட்டு நம்ம பறித்தோம்னா மறுபடியும் அதிலிருந்து தளைஞ்சு நமக்கு அடுத்த ஈடுக்கு நமக்கு கீரை கிடைக்கும். வாங்க, கீரை பறிச்சாச்சு. இதை அப்படியே ஒரு அலசிடுவோம். பாருங்கள், இது சிறுகீரை. இதையும் நம்ம வாஷ் பண்ணி விட்டுறலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. அடுத்தது மணத்தக்காளி பறிச்சிடலாம். மணத்தக்காளி பாருங்கள், அன்றைக்கி நான் பறிச்சது இப்படி உடச்சி நம்ம அந்த துளிரை மட்டும் இப்படியே பறித்தோம்னா நல்லா அருமையாக நமக்கு தளைஞ்சு வரும். இங்கே பாருங்கள், மணத்தக்காளி பழம். இதையெல்லாம் விடவே கூடாது. அப்படியே பார்த்த உடனே டபக்குன்னு வாயில் போட்டுறணும். ஆடாடா, என்ன டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி உடைக்கணுங்க. செடிங்களை வந்து கிள்ளி விடணும். நாங்கள் தூதுவளை அப்படியே கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கண்ணுக்கே அடிச்சுதா, அதனால் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். தூதுவளை இதை நம்ம துவையில் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு. இதோட அறுவடை பார்க்கலாம். இதுதான் தடவை நான் இந்த செடி வச்சுருக்கிறது. இது நம்ம சும்மா இந்த தோல் சீவிட்டு நம்ம அப்படியே செடிக்குள்ளே மண்ணில் போட்டோம்னா, இந்த தோல் மட்டும் நம்ம சீவுறோம்ல, எங்காவது அழுகி போயிருந்ததுன்னா அந்த சீவனதை கொண்டு வந்து மண்ணில் போட்டோம்னாவே இந்த செடி வந்துடுது. இருங்க, இதை வந்து வேரோடு எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கிழங்கு வெளியே தெரியறதுனால நான் எடுக்கிறேன். எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான். எந்த அளவுக்கு அடேங்க அப்பா, இங்கே பாருங்கள். அடாடாடாடா, எவ்வளோ நீளமாக கிழங்கு வந்திருக்கு பாருங்கள். சே, ஓ, அப்போ மீதி கிழங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம அந்த பெரிய கிழங்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதியை மறுபடியும் அப்படியே நட்டு வச்சுருவோம். பெரிய கிழங்கு மட்டும் கட் பண்ணிட்டேன். மீதி நிறைய கிழங்கு சின்னதாக இருக்குது. இதை மறுபடியும் நம்ம அப்படியே இந்த குழியில் நட்டு வச்சுருவோம். பாருங்கள், மறுபடியும் நான் நட்டு வச்சுட்டேன். இது டவுட்டாக இருக்கா, எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. நம்ம சேஃபர் சைடுக்கு நல்லா ஆழமாக குழி தோண்டி புதைச்சி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாழ்க வளமுடன் போட்டுருவோம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். டெய்லி இது கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த செடி நல்லா பொழைச்சிருங்க. எனக்கு தெரியல, கிழங்கு வெளியே தெரியறதுனால பறிச்சிட்டேன். பட் ஆனால் பரவாயில்ல, ஒரு கிழங்கு நல்லா பெருசாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் கொடுத்துருக்க காய்கறிகள், பூ, கீரை, கிழங்கு எல்லாமே பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய், அவரைக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பாவக்காய். இங்கே பாருங்கள் எத்தனை வகையான மலர்கள் அப்படியே கண்ணை பறிக்கிற கலரில் பார்த்திங்களா. மணத்தக்காளி கீரை, புளிச்ச கீரை, பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு, கலந்த கீரை, சிறுகீரை, அடுத்தது தூதுவளை. பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் இவ்வளவு காய்கள், கீரைகள், பூக்கள் எல்லாம் கிடைக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு மன நிறைவாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ நீங்களும் மறக்காமல் ஒரு 4-5 தொட்டிலையாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளவு கீரை, எவ்வளவு காய்கறிகள், பூக்கள் எல்லாமே சூப்பராக பறிச்சாச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு 4-5 தொட்டிலையாவது வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து நல்ல ரிலீஃப் ஆகும். உங்களுக்கு டைம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.